மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய நம்ம உடல்ல இருக்கு. நிறைய மலர்களும் நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பூ பெண்களுக்கு ஒரு சாமின்னே சொல்லலாம். இந்த பூ இருக்கிறப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே நமக்கு வராது. அதுல ரொம்ப நம்ம தைரியமா தெளிவா இருக்கலாம். அதுதான் நிறைய பேர் வீடுகள்ல இன்னைக்கு நம்ம அழகுக்காகவும் கோயில்கள்லையும் நம்ம பார்த்திருப்போம், வளர்ப்போம். இதுதான் சங்குப்பூ அப்படின்னு சொல்றோம். கோயில்கள்லையும் இது இறைவனுக்கு சாற்றப்படுது. சிவனுக்கு ரொம்ப உகந்த மலர்கள்ல இந்த சங்குப்பூவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல நீல வண்ணத்துல இருக்கும். வெண்மை வண்ணத்திலயும் இருக்கு, லைட் பிங்க் கலர்லயும் இருக்கு. இந்த நீல வண்ணம் தான் பெரும்பாலும் எங்கேயுமே நம்ம பார்க்குறோம். நிறைய மருத்துவ குணங்களும் இதுல இருக்குன்னு சொல்லலாம். இந்த நீல வண்ணம் எதுக்கு நம்ம வீடுகள்ல வைக்கிறோம்? வீடுகள்ல அழகுக்காக ஒரு சைடு இருந்தாலும், ஆன்மீக ரீதியாவும் பார்த்தோம்னா, கண் திருஷ்டிக்காக இது நம்ம வைக்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த நீல வண்ணத்த பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், இல்ல மத்தவங்க நம்ம மேல இந்த கண் திருஷ்டிலாம் சொல்றாங்க. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல இந்த சங்கு புஷ்பம் இருக்கிறது ரொம்ப மகத்தான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் இந்த சங்கு புஷ்பம் ரொம்ப பெருமை வாய்ந்ததுன்னு சொல்லலாம். சரிங்க, இந்த சங்கு புஷ்பத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு? இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? பெரும்பாலும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல இந்த சங்கு புஷ்பம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் தூங்கும்போது தலைமாட்டுல ஒரு 2, 3 சங்கு புஷ்பத்தை நீல வண்ணத்துல இருக்கிறத சங்கு புஷ்பத்தை தலைமாட்டுல வைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாருக்காவது உடல் நலம் குறைவாக இருக்கும் பட்சத்துல, இல்ல பெட்ரிடனா இருக்காங்க, இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போறோம் அப்படின்னா, எப்பவுமே இந்த சங்கு புஷ்பத்தை நம்ம கூட கையில எடுத்துட்டு போகலாம். பர்ஸ்ல இந்த சங்கு புஷ்பத்தை வச்சுட்டு இருந்தோம்னாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம பிராணாயாமம் பண்றோம், இல்ல மெடிடேஷன் பண்றோம், தியான பயிற்சிகள் பண்ணும்போது நம்மளோட இருக்கையில ஏதாவது ஒரு இடத்துல சங்கு புஷ்பத்தை வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணோம்னா அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி, முக்கியமா இந்த சக்ராஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். முக்கியமா இந்த மூலாதார சக்கரம், இன்னைக்கு இந்த மூலாதார சக்கரம் ரொம்ப நெகட்டிவா இருக்கிறதுனாலையும், ரொம்ப எனர்ஜி இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படுது. அந்த சக்ரா நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கும், பேஸ் கரெக்டா இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த சங்கு புஷ்பம் உதவுதுன்னு சொல்லலாம். இந்த சங்கு புஷ்பத்தை மருத்துவ ரீதியாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ப்ளூ டீ, இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூ டீ அது என்னது? கலர் ப்ளூவா இருக்குமா? ஆமாங்க. ப்ளூ டீ அப்படின்றது கலர் ப்ளூவாக தான் இருக்கும். நல்லா நம்ம உஜாலாவை தண்ணியில கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த சங்கு புஷ்பத்தை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த ப்ளூ டீ அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருந்தது. இதோட ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி தான். சங்கு புஷ்பத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 5, 6 மலர்கள் நல்லா ப்ளூ கலர்ல இருக்கிறத பறிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணீர்ல, நல்லா வெந்நீர்ல இந்த சங்கு புஷ்பத்தை போட்டு ஒரே நிமிடம் கொதிக்க வச்சா கூட போதும். நல்லா ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறம், கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, சீரகம் சேர்த்துக்கணும். சோம்பு வேணாலும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிடணும். நல்ல ப்ளூ கலர்ல இருக்கும். இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தேன் கலந்து தினமும் காலையில நம்ம குடிச்சிட்டு வரலாம். காலையில குடிக்கும்போது நம்ம பாடியில எக்ஸஸா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். நம்ம மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது சூடா குடிச்சே ஆகணும் அப்படின்றவங்க, இல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா இந்த சங்கு புஷ்பம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த சங்கு புஷ்ப டீயை நம்ம தினமும் காலையில குடிச்சிட்டு வந்தோம்னா இருதயம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயிற்றுல ஏற்படக்கூடிய அல்சர் மாதிரியான பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது சிறந்தது. ஏன்னா இது பார்த்தோம்னா இதோட ஷேப்பே பெண்களோட அந்த பிரைவேட் பார்ட்ஸ் மாதிரி தான், பிறப்புறுப்பு மாதிரியே ஒரு ஷேப்ல இருக்கும். பொதுவாக இயற்கை அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கும். நம்மளோட உடல் உறுப்பு இதை தொடர்பு படுத்தி தான் அதுக்கு ஒத்த உருவத்தில் தான் நிறைய காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்கள், இது எல்லாமே அமைஞ்சிருக்கும். அது அந்த பார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ், முக்கியமாக வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சிஃபிலிஸ் ஆர் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்குன்னா, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆகுது, கேண்டிடா இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த மலர்களை நம்ம பயன்படுத்தலாம். இந்த டீயை ரெகுலராக குடிக்கும்போது அவ்வளவு மருத்துவ குணங்கள் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது
பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ், ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ், இன்னைக்கு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு இந்த ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இதை சரி பண்ணணும்னா நம்ம இந்த சங்குப்பூ டீயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மலர்களை பறிச்சுட்டு நல்லா அரைச்சி சாறு மாதிரி எடுத்து அது தண்ணி கலந்து தேன் அதோட கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். எந்த வகையிலாவது இந்த சங்கு புஷ்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூவை எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க. பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும், முக்கியமா இதயம் மற்றும் கொலஸ்ட்ரால் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சங்குப்பூல இருந்து செய்யக்கூடிய டீ, கிரீன் டீ, சங்குப்பூல இருந்து செய்யக்கூடிய டீ, ப்ளூ டீ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.